பொதுவாக எங்களுடைய செயல்பாடுகளிலே நாங்கள் அன்றாட வாழ்வியலிலே வரையறுக்க வேண்டிய விடயங்கள் பல உண்டு. எங்களுக்கெல்லாம் ஒரே சீரான வாழ்வியலை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். அந்த வாழ்வியலிலே ஏற்றத்தாழ்வுகள் அடிக்கடி நாங்கள் சந்திக்கின்றோம். ஆனால் அந்த எங்களுடைய செயல்பாடுகளிலே நாங்கள் மாற்றம் கொண்டு வர வேண்டும். எங்களுக்கு இருக்கின்ற முக்கிய பிரச்சனைகளே அதுதான். நான் இப்படித்தான் வாழ்வேன், எனது நடைமுறை இப்படித்தான் இருக்கும் என்பது மிக மிகச் சரியான தெளிவான முடிவு தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எங்களுடைய வாழ்வியல் அதே போக்கோடு நாங்கள் செல்கின்ற பொழுது எங்களுக்கு ஒத்துழைப்பவர்களும் அதே போக்கோடு இருக்க வேண்டும். நாங்கள் செய்கின்ற தொழில் நல்ல நேர்மையாக சரியாக போய்கொண்டிருக்கின்ற பொழுது நமக்கு பக்கமுள்ளவர்களும் அதை ஆமோதித்து அதற்குரிய செயல்பாடுகளை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால்தான் அந்த வாழ்வு சுலபமாக சுமூகமாக எங்களுடைய எண்ணங்களை ஈடேற்றச் செய்யும். எங்களுக்கு தடைகளும் பிரச்சனைகளும் வருகின்ற பொழுது நாங்கள் ஒன்றில் எங்களுடைய கோட்பாட்டை விட்டு கொடுக்க முடியாவிட்டால் ஒதுங்கி விடுகின்றோம், அல்லது அவர்களுடன் முட்டி மோதி அவர்களுக்கு இதை விளங்கப்படுத்தி இதுதான் சரியான வழி என்று சொல்லி செயல்படுத்த முயற்சிக்க வேண்டும். இந்த 2 முயற்சிகளிலே பெரும்பாலும் ஒதுங்கி விடுவத செயல்கள் தான் இங்கே கூடுதலாக காணக்கூடியதாக இருக்கின்றது. என்றால் இப்பொழுது உள்ளவர்களெல்லாம் ஒருவரை எதிர்ப்பதிலே தான் மும்மரமாக இருப்பார்கள். அதனுடைய நியாயத்தை புரிந்து கொள்கின்ற தன்மைகள் இப்பொழுதுள்ளவர்களுக்கு மிகவும் குறைவாகவே இருக்கின்றது. எனவே அறிவு சார்ந்தவர்கள், அனுபவம் நிறைந்தவர்கள் தகராறு தேவையில்லை என்று ஒதுங்கி விடுகின்றார்கள். அந்த ஒதுக்கத்தினாலே பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. நல்லவர்கள், அறிவு சார்ந்தவர்கள், நல்ல நேர்மையான நடைமுறை கொண்டவர்களெல்லாம் ஒதுங்கப்படுகின்ற பொழுது இங்கே மற்றவர்களுடைய ஆதிக்கங்களினால் மூலமாக நடைமுறைகள் மாறுபடுகின்றன. இதனாலே பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் அமைகின்றது. எனவே இந்த வாழ்வியலிலே இதை நாங்கள் எல்லோரும் கவனத்திலே கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் தேவை நல்லது நடக்க வேண்டும். எல்லோருக்கும் தேவை வாழ்வியல் சந்தோஷமாக இருக்க வேண்டும். எல்லோரும் பகைமை இல்லாத ஒரு நட்போடு வாழ வேண்டும். இவற்றையெல்லாம் மனதிலே கொண்டு செயல்பட்டால்தான் அந்த வாழ்வு இங்கிதமானதாக இனிமையானதாக இருக்கும். நன்றி.